தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். நிதிநிலை அறிக்கையில் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம். இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது உங்கள் கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே, எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? இந்த 100 நாளில் இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாளில் என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்லணும்ல. எதையுமே காணாம பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. மக்களே கான்ஃபிடென்ட்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரு கான்ஃபிடென்ட்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற என்ன வழி, ஓட்டு போட்டாங்க முதலமைச்சர் ஆகிட்டாரு. இது அப்படிதான் சொல்ல வேணும். இவர் மாலையில் 5 மணிக்கு போனால் அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில் வராரு. எங்கேயாவது வெளியில் பார்க்க முடியுதா? கையை காட்டிக்கிட்டு இப்போ சட்டமன்றத்தில் வந்தால் வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு சட்டமன்றத்துடைய விதிமுறையே மாறி போச்சு. இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் அது மாதிரி இப்போ காட்சி அளிச்சுட்டு இருக்கு. 11 வகையான மதுபானங்கள் தடை பண்ணிட்டாங்க. மறுபடியும் 21 மணி நேரத்தில் மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்படி சாராயம் விற்கிறாங்கன்னா, இது ஒரு சாராயம் தான், கலர் சாராயம். அது பேர் மட்டும் வெவ்வேறு பேர். வெளிநாட்டில் இல்லை அந்த சாராயத்தை எப்படின்னா, அது 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அதை அது மெச்சூர் சொல்லுவாங்க. அதில் மெச்சூர் பண்ணி அதில் அதுக்கப்புறம் அவங்க குடிப்பாங்க வெள்ளைக்காரங்க. ஆனால் இங்கே ஃபேக்ட்ரியில் அதான் இத்தைல் ஆல்கஹால், ஃப்ராங்க், அது சீப்பான ஒரு ஆல்கஹால். அதில் கொஞ்சம் கலர் ஊற்றி வெவ்வேறு பேர், வீரன், சூரன், பக்காசூரன், இப்படியெல்லாம் பேர் போட்டுட்டு அதில் அதை ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி தயாரிக்கிறாங்க. அடுத்த நாள் தமிழ்நாட்டு மக்களுடைய, அதாவது குடி பிரியர்கள் அவங்களாம், அடுத்த நாள் மது பிரியர்கள் வயிற்றில் வந்துடும். அவ்வளோ மோசமான சாராயம் தான் இங்கே தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இது மாதிரி இப்போ விளம்பரப்படுத்தக்கூடாது, இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அதையும் விரும்பல. ஏன்னா எல்லாம் வருமானம், காசு. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முதல் முறையா சுதந்திர தினத்தன்று கோட்டையில் கொடியேற்றிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். தன்னுடைய சுதந்திர தின உரையில் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதாவது தமிழ்நாடு கொள்கைகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நாங்கள் ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்ப்போம். அதே நேரத்தில் திட்டங்களுக்கான நிர்வாக ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுப்போம். அதாவது எந்த விஷயத்தில் எதிர்க்கணுமோ அதில் எதிர்ப்போம், எதில் ஆதரிக்கணுமோ அதில் ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பேசியிருக்காரு முதலமைச்சர் விஜய். பல கேள்விகள் எழுந்து நிற்குது. எதில் எதிர்க்க போகிறாங்க, திட்டங்களில் எதிர்க்க போகிறாங்கன்னா என்னென்ன விஷயங்களில் எதிர்க்க போகிறாங்க, எதில் ஆதரிக்க போகிறாங்க. விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது இது மக்களை குழப்பக்கூடிய ஒரு உத்தியாக இதை நம்ம பார்க்கலாமா, இல்லை அவருடைய சாதுரியமான அரசியல் அப்படின்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இது சார்ந்து தான் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், தவேகாவுடைய ஆதரவாளர் குடந்தை அரசன், திமுகவிலிருந்து டாக்டர் சையத் அபிசுல்லா, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ரஜினிகாந்த். அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். கோட்டீஸ்வரன் சார்ட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க சுதந்திர தின உரையை. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த பேச்சை, முதலமைச்சர் விஜயோடைய பேச்சை? ஆல்ரெடி குழப்பமாக இருந்தது. இந்த குழப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஏன்னா ஆதரிக்கிறது எனக்கு தெரியுது, பட் எதிர்க்கிற விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ ஆதரிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தே மாதரம் வந்து முதல்ல பாடணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு எதிர்வினை அந்த மாதிரியெல்லாம் வந்து தமிழக அரசுலேருந்து வந்த மாதிரி தெரில. காரணம் என்னென்னா, சர்க்குலர் வருது, அதுக்கப்புறம் பேசுபொருளாக இருக்குது. ஒரு டீலிமிட்டேஷனில் வந்து எதிர்க்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போடுற தீர்மானத்தில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேரையோ இல்லை ஐயா அமித்ஷா அவர்கள் பேரையோ சொல்லி கடுமையாக ஒரு விமர்சனம். அப்புறம் நீட்டு தேர்வு நம்ம பார்த்தோம். நீட் தேர்வில் வந்து டோட்டல் பேன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. பின்பு அந்த வழக்குகள் வந்து திரும்பி பெறப்பட்டது. ஆனாலும் கூட வந்து பிரதமர் அவர்களையோ இல்லை ஐயா அமித்ஷா அவர்களையோ இல்லை பாஜக தலைவர்களையோ ஒரு 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 எதிர்த்து பேசுவது என்பது கிடையாது. அதாவது மொத்தம் ஒரு 4 வார்த்தை இருக்குது. பாசிச பாஜக, கொள்கை எதிரி, மாநில உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டோட உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த ஃபார்மேட்டை தாண்டி பிஜேபி தவறு எதனா பண்ணியிருக்கா, பிஜேபி தமிழகத்துக்கு எதனா வஞ்சிக்குதா, இல்லை பிஜேபி வந்து இப்போ உதாரணத்துக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் மேகமலையிலலாம் கூட பிரச்சனை வந்தது. இப்போ அது கூட சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புலாம் வந்திருக்கு. இப்போ அதிலெல்லாம் வந்து மத்திய அரசோடு போய் அதை எதனா வந்து ஒரு சிறப்பு கவனமாக ஒரு சட்டம் எதனா கொண்டு வர முடியுமா, மக்களோட போராட்டம் இல்லாமல். அப்போ அது மாதிரி எதுவும் இல்லாமல் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். காலையில் கேட்டால் பிஜேபி எதிர்க்கிறோம், நைட்டு கேட்டால் பிஜேபி எதிர்க்கிறோம், மறுநாள் காலையில் திருப்பி அதே. இப்போ திருப்பி பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டா அது போய் அப்படியே மக்கள்கிட்ட போய் செட்டில் ஆகிடும் அப்படின்னு எதனா. சார், இது என்ன மாதிரியான அரசியல் சார்? இது என்ன மாதிரியான அரசியல் சார்? இது வந்து என்னென்னா வந்து நம்ப வைக்கிற அரசியல். ஒருத்தங்களை வந்து நீங்கள் நம்புங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், ஆமாம் நம்புங்க, உண்மையிலே நம்பணும், நீங்கள் இன்றைக்கி நம்பலானாலும் பரவாயில்ல, நாளைக்கு நம்புங்க, அப்படியான்றமான அரசியல். அது இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு என்றைக்குமே வந்து அவங்க வந்து சொன்னது கிடையாது, பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அவங்களோட செயல் அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அவங்களோட செயல் அப்படி இருந்தது. போன சீசனில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, நான் ஏன் சீசன் நினைக்கிறேன், இப்போ இந்த பிக் பாஸ் மாதிரி போகுது சட்டமன்ற நிகழ்ச்சி, 4வது நாள் என்ன நடந்ததுன்னா அப்படின்ற மாதிரி போகுது சட்டமன்ற கொடுத்துரு. என்னென்னா, இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் பில்லெல்லாம் எரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு தீர்க்கமான ஒரு எதிர்ப்பு என்பது பிஜேபி மீது திமுக வைத்தது. ஆனால் இப்போ இவங்க என்னென்னா, நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் போய் பிஜேபியோட நட்பு பாராட்டுறாங்க, அவங்க வந்து தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் வருது. அப்போ அந்த எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து ஒரு தீர்க்கமாக இல்லையோ தாவேக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து வருது. இல்லை, அதில் சார் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் இல்லையா, திட்டங்களில் ஒத்துழைப்பு அப்படின்னு குறிப்பிடுறாரு இல்லையா, எந்தெந்த திட்டங்களில் ஒத்துழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம எப்படி மக்களை ஏமாத்துற திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாங்க சார். பொதுவாக காங்கிரஸ், பிஜேபி மத்தியில் யார் இருந்தாலும் மக்களை ஏமாத்துற திட்டங்கள் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த மலையை குடஞ்சி காசு எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டெண்டர் விடுறதெல்லாம் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மைனிங்ஸ் சம்மந்தமாக வந்து ஒரு பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்களுக்கு மேபி ஒத்துழைப்பு கொடுப்பாங்களோ என்னமோ. ஏன்னா அதை பற்றி எதிர்த்து இன்னும் எதுவுமே பேசலை. அதாவது மத்திய அரசு வந்து ஆல்ரெடி மாநிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம் எல்லாத்துலேயும் தலையிடுது, வரி வருவாயிலையுமே தலையிடுது. இப்போ மத்திய அரசுக்கு தான் எல்லாமே இருக்குது. ரயில்வே இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, கப்பல் போக்குவரத்து இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, வருமானத்துறை இருக்குது. எல்லாமே இருந்தும் கூட மாநிலத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் விஷயங்கள் தான். அதில் இந்த மைனிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குள்ளே வந்து இப்போ அதாவது இன்றைக்கி வந்து பேரறிஞர் அண்ணா வந்து நமக்கு வாங்கி கொடுத்த அந்த மாநில சுயாட்சி, அது மூலிமா வந்து இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது. கலைஞர் அவர்கள் வந்து கொடி ஏற்றிக்கலாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட இந்த மாநில சுயாட்சி அப்படின்னும் போது மத்திய அரசை வந்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு தொனியில் இல்லை. அப்போ அவங்க வந்து நாங்கள் இணக்கமாக போவோம் அப்படின்றாங்க. எதில் நம்ம இணக்கமாக போகிறது? காவேரியில் தண்ணி வரல, அந்த ஒப்புதல் வந்து மத்திய அரசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஆனால் அங்கே இருக்கிற அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு போதிய அளவுக்கு அதில் வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது, அது வந்து உச்சநீதிமன்றத்தை பார்க்கணுன்ற அளவுக்கு பேசுகிறார். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுசாக படிக்காமல் அவர் ஒரு அரைங்குறையமாக ஒரு கருத்து சொல்கிறார். அதில் கூட ஒரு எதிர்ப்பு இல்லைங்களே. அப்போ என்னன்னா, மத்திய அரசு கூட எதிர்க்கிறோன்னு இங்கே சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லிவிட்டு அவங்கள எதிர்க்காமல் வெறும் தீர்மானம் போட்டுட்டு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அரசியல். அதாவது தாவேக்காக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாஜக மூலிமா, அந்த ஒரு அரசியலை தான் எடுக்கிறாங்க. குடந்தை அரசன்ட்ட கேட்போம். குடந்தை அரசன் சார், இது என்ன மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், ஆனால் அது எதையுமே பண்ண மாட்டோம்,
மோடிங்கிற பேரை கூட வாயை திறந்து நாங்கள் உச்சரிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு பயமா? ஒரு தனிநபராக மோடி அமித்ஷா என்பவர்களை விமர்சனம் செய்வதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பாஜக அரசினுடைய கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் விரோதம் அல்லது இந்த மாநிலத்திற்கு இந்த அரசுக்கு எதிரான திட்டங்கள் எதுவும் திணிக்கப்பட்டால் அந்த திட்டங்களை எதிர்ப்பது தான் வந்து ஒரு மாநிலத்தினுடைய என்ன திட்டங்கள் அப்படி ஆளக்கூடிய அரசனுடைய என்ன திட்டங்கள் அப்படி எதிர்த்துட்டீங்க கேட்பாங்க. இல்லை இப்போ அவர் வந்து 2 விஷயத்தில் இந்த உரையில் சொன்னார். ஒன்று வந்து நாங்கள் மத்திய அரசோடைய இணக்கமாக இருப்போம் அப்படின்றதுனா அரசுக்கு தேவையான விஷயங்களில் 2 அரசும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அண்ணன் கோடீஸ்வரன் சொன்னது மாதிரி எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளும் ஒன்றிய அரசு கையில் தான் வார்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான வருமானமும் வந்து ஈட்டக்கூடியது அவங்க பார்த்தா கொடுக்குறதா 29 பைசா, ₹1 29 பைசா கொடுக்குற சூழல் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து பகைச்சு ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்ற அர்த்தத்தில் தான் அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. 2வது அடுத்தது வார்த்தை இன்னும் சொல்கிறார் முதல்வர். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் மாநில உரிமை பறிபோகக்கூடிய எந்த சூழலிலும் அது போன்றதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே ராத்திரி வரைக்கும் தமிழக அரசு வந்து அவங்கள திட்டிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது வந்து கடந்த கால ஆட்சியில் அப்படி திட்டினவங்கலாம் அது வந்து அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அது மாதிரி இல்லாமல் நேர்மையாக வந்து ஒரு அரசு மக்களுக்காக வந்து நடத்துகிறப்ப இந்த மாதிரி வந்து கையாளுறது வந்து எந்த தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இல்லை குடந்தையரசன் சார் வெறும் 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 எதிர்ப்பு 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 அவர் சொன்னார் இல்லையா, கோட்டை குறிப்பிட்டது போல காலையில் எதிர்க்கிறோம் பாஜகவை, மதியம் பாஜகவை எதிர்க்கிறோம், நைட்டு எதிர்க்கிறோம், அவ்வளோதான். வேற அதை தாண்டி ஒன்றும் இல்லையா? அதான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா பாஜக அரசை நேரடியாக மோடி அமித்ஷா வம்பளத்து இந்த வர நிதி இது எது பிரச்சனை எல்லாம் வந்து கடந்த அரசுகள் எப்படி சரி பிரச்சனை பண்ணாம இருக்கீங்க, வர வேண்டிய நிதி வந்துருச்சா? இப்ப இருங்க இல்ல வர வேண்டிய நிதி வந்துருச்சா, வாங்கியாச்சா? இல்ல இனிமே தான் எல்லாம் சரியாகும். என்னங்க 100 நாள் 90 நாளே கூட ஆகல, 80 நாள் தாங்க ஆயிருக்குது, 88 நாள் தாங்க ஆயிருக்குது. எல்லாம் சரியா நடக்குங்க. நீங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த பொருளை நீங்க போல வந்து கற்பிப்பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சமூக வலைதளத்தில் அது எதிர்க்கட்சிகள் பரப்புகிற செய்தி அது. எனவே அந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோம். ஏன்னா ஒரு அரசோட சட்டம் கான்ஸ்டியூஷன் பாடியில் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒன்றிய அரசுக்குரிய அதிகாரம் என்ன, மாநில அரசுக்குரிய அதிகாரம் என்ன அப்படின்ற இருக்கப்ப 2 பேர் இணைஞ்சு பணியாற்றி ஒரு இடத்துக்கு போனால் தான் மக்களுக்கான உரிமைகளை, திட்டங்களை, நலத்திட்டங்களை, அவங்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும். எனவே அதைத்தான் இன்றைக்கு முதல்வர் அந்த செய்தியை வந்து ஒரு செய்தியை சொல்லி அடுத்தது இன்னொரு செய்தியை சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுன்னா, நாங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவர் மிக தெளிவாக அதை முன் வச்சிருக்காரு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் அதாவது வந்து அதை சொல்லிவிட்டு அடுத்ததே டக்குன்னு அவர் வந்து அந்த திட்டங்களை பற்றியெல்லாம் அவர் எதுவும் பேசல. டக்குன்னு அவர் அடுத்தது ஜம்ப் சுதந்திர தின இதுக்கு மேல விரிவா உணவகத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்துக்கு போயிட்டாரு. பாஜகவை பத்தியோ ஒன்றிய அரசுடைய திட்டங்களை பத்தியோ எதுவுமே அவர் பேசவே இல்லை. சையத் அபிசுல்லாட்ட கேட்டு வரேன். சையத் அபிசுல்லா யோசிக்க வேண்டிய கேள்வியா நான் முன்வைக்கிறேன். ஓகே நாங்க எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்க்கிறோம், எங்க அரவணைச்சு போகணுமோ அங்க அரவணைச்சு போறோம் அப்படிங்கிற பார்வை தான் அவரும் முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சை? இல்லை இப்போ ஏன் எதிர்க்க வேண்டிய அவசியம் வருது? ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்னென்னா, களத்தில் இல்லாதவங்களை பற்றி ஏங்க பேசிக்கிட்டு ஏங்க எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி 4 தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் ஏற்றிருக்காருல, யாருக்குறா? நான் களத்தில் இல்லையே, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு அவங்கள எதிர்த்து ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிட்டு? இப்போ நிர்வாகத்தில் வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது பாஜக அரசு என்ன செய்யுது, என்ன செய்ய முடியும், அதை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும் தானே ரொம்ப நாசூக்காக அரசியல் செஞ்சுட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த விளக்கத்தை தாங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி களத்திலேயே இல்லைன்னு நீங்களே, பாஜக ஒரு சக்தியே இல்லைன்னு நீங்களே, இன்னைக்கு அந்த சக்திக்கு எதிராக ஏன் தீர்மானங்கள் நிறைவேற்றணும்? அடைய போக வேண்டியதானே, எஃப்சிஆர் எல்லாம் ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே, ஏன் எதிர்க்கிறீங்க? இப்போ இதெல்லாம் வருது. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர். அந்த சினிமாவில் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சிச்சுவேஷனுக்கு அட்மாஸ்ஃபியர் ஆர்டிஸ்ட் வைப்பாங்க, ப்ராப்ஸ் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பாஜக எதிர்ப்புன்னு ஒரு சீனை உருவாக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவைப்படுறது வெறும் தனியாக தாவேக்கா சொன்னால் அது செயல்பட முடியாது. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விசிகா அந்த அந்த இதில் வந்து வலையில் சிக்கி இருக்குது.
விஜய் எதிர்க்க மாட்டார். ஆனா அப்படியே பாருங்க, பார்க்கறாரு விசிகா இருக்கு, விசிகா இருக்கு, பாஜகவை எதிர்க்கும், அதனால நானும் எதிர்க்கிறேன். நீங்க அடுத்தது முஸ்லீம் லீகை வச்சுப்பார், கம்யூனிஸ்ட் வச்சுப்பார், காங்கிரஸ் வச்சுப்பார். ஆனா இவர் எதிர்க்க மாட்டார். ஆனா கேட்டானா பாஜக எதிர்க்கலைன்னா இவங்களாம் இருப்பாங்களா? எந்த அளவுக்குன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து அது தாவேகா வந்து பாஜக எதிர்ப்பு இல்லைன்னா நாங்கள் எதிர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டிச்சிருப்பாங்களேன்ற அளவுக்கு தான் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை அவர் வச்சுக்கிட்டு பாஜக எதிர்ப்புன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. தீர்மானத்துக்கு எதிர்ப்பு, தீர்மானங்கள் திட்டங்கள்ல ஆதரவு. அப்ப தாவேகா நீட்டை எதிர்க்குதா இல்லையா? நீட்டை எதிர்க்குது தானே, அதுக்கு தீர்மானம் போட்டிருக்கீங்க தானே. திமுக உட்பட இந்த சட்டமன்றத்தில் பாஜக நீங்களாக எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அந்த நீங்க எந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறீர்களோ அந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்று பிரச்சாரம் செய்வதற்காக திராவிடர் கழகம் பைக் பேரணி நடத்துகிறது. சரியா? தமிழ்நாட்டில் சார் நீங்கள் ஆதரிக்கிறீங்க சார் அந்த தீர்மானம், நீட்டு வேணான்றீங்க சார். அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் நம்ம எல்லாம் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். திராவிடர் கழகம் என்பது இந்த தமிழ்நாட்டுடைய தாய் கழகம். அந்த தாய் கழகம் நீங்கள் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறீர்களோ அதை பிரச்சாரம் செய்வதற்காக பேரணி நடத்துகிறது. அந்த பேரணிக்கு தடை சார். இதுக்கு முன்னாடி திராவிடர் கழகம் நடத்திய கூட்டத்துக்கு தடன் சொல்லக்கூடியது வலதுசாரி சக்திகள். வலதுசாரி சக்திகள் தான் தீகாவுடைய எல்லா விஷயத்தையும் எதிர்க்கும். இன்னைக்கு தீகா எடுத்த ஒரு நீட் எதிர்ப்பு முயற்சியை உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய அரசாங்கம் தடுத்து நிறுத்திருக்கிறது. இதை நியாயப்படுத்த முடியுமா? அப்ப நீங்க இதுல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிப்பீங்களாம், ஆனா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் போற தீகாவை எதிர்ப்பீங்களாம், அதுக்கு தடை போடுவீங்களாம். என்ன சார் லாஜிக் இது? கேட்டா சட்டம் ஒழுங்கு ஏன் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் வந்து இங்க அனுமதி கொடுத்து பிரச்சனை இல்லாம நடத்த முடிஞ்சது கடந்த காலத்துல. அந்த தீகாவுடைய பைக் பேரணினால இங்க சட்டம் ஒழுங்கு ஆபத்து வந்துடும் நினைக்குதா தாவேக அரசாங்கம்? இல்ல தீகாவை தான் அந்த மாதிரி கலவரம் செய்யக்கூடிய அமைப்பா? இல்ல காவல்துறை வந்து தீகாவுக்கு பாதுகாப்பு தர அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்கக்கூடிய வலதுசார சக்திகள் இங்க கலவரத்தை உருவாக்கிடுவாங்களா? இதை கையாளக்கூடிய காவல்துறை எங்க கிட்ட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறோம். இப்போ FCRA சட்டம் இருக்குல்ல, இது பில் வரதுக்கு முன்னாடியே தெரியும் சார். இந்த செஷனுக்கு முன்னாடியே இது வரப்போகுதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க தீர்மானம் அங்க பில் வந்து ஜேபிசிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி எதிர்ப்பு தீர்மானங்கள் அப்படின்றீங்க. அப்ப FCRAல உங்களுடைய நிலைப்பாடு பெரிய அளவுக்கு இல்லை. அடுத்தது இன்னைக்கு MMRA கோட்டீஸ்வரன் பேசினார், முடிஞ்சிச்சு. இதுவரையும் தாவேகாவுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு என்ன? மாநில உரிமைகள் இருக்கக்கூடிய அந்த மைன்ஸ் விவகாரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும்போது இதை ரொம்ப தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இன்றைக்கும் அந்த விவகாரத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அரசாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை பற்றி ஒரு அறிக்கை வந்திருக்கா? நான் படிக்கலை, வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள், மாநில உரிமைகள் போகக்கூடிய விஷயங்களில் நாங்கள் வந்து அமைதியாக டீல் பண்ணுவோம்னா சில விஷயங்கள் அமைதியாக டீல் பண்ண முடியாது சார். உரிமைகள் தமிழ்நாடுன்ற அந்த அடையாளத்தை பெறுவதற்காக அந்த மாநிலத்துடைய உரிமைகள் மாசம் தான் ஆகுது, நிதியை கேட்டு பெறுவோம், கொஞ்சம் நிதியை கேட்டு பெறுறது அடுத்த விஷயம். ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மைன்ஸ் ரிலேட்டட் மேட்டரை நீங்க ஒன்றிய அரசு சட்டமாகும் போது நீங்க ஸ்டாண்டை எடுக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அடுத்தது வாங்க தொகுதி மறுவரை எல்லாத்துலயும் இத பாஜக செய்யுது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியல. சரி சார், சட்டமன்றத்துக்குள்ளதான் உங்களுடைய எதிர்ப்பு இருக்குமா? மக்கள் மன்றத்தில் உங்களுடைய எதிர்ப்பு இருக்காதா? நான் திரும்ப சொன்ன மாதிரி இங்க அவர்கள் சக்திகள் இல்லை என்று நீங்க நினைச்சா சட்டமன்றத்திலும் தீர்மானத்தை ஏத்தாதீங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் நீங்க அங்கேயும் ஒரு நிலைப்பாடு எடுங்க. காவேரி விவகாரத்துல நீங்க யாரையுமே பிக்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அரசியல் செய்யறது பாஜகவா? ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு சார். அந்த தீர்ப்பை கர்நாடகா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் நிறைவேற்றணும். அப்படி அந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் ஒன்றிய அரசு நீதிமன்றத்தை நாடி ஒன்றிய அரசு மூலமாக அழுத்தத்தை கொடுத்து அந்த தண்ணியை வாங்கி தரணும். இதுதான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய கடமை. இப்போ தண்ணி வரல, இவ்வளோ நாளா போச்சு, குறுவை சாகுபடியில் சிக்கல், டெல்டா பாதிக்கப்பட்டுச்சு. சரி, இது பாதிக்கப்பட்டதற்கான காரணம் கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸா இல்லை அந்த கர்நாடகா அரசை வலியுறுத்தி வாங்கி தர மறுத்த பாஜகவான்ற ஃபிக்ஸ் பண்ணணும்ல. தமிழ்நாட்டுக்கான உரிமை இல்லை, அதுதானே தமிழ்நாட்டுக்கான அரசியல். அதை ஏன் ஃபிக்ஸ் பண்ணலை? அப்போ ரெண்டே விஷயம் தான் புரிஞ்சிக்க முடியும். ஒன்று,
பாஜக எதிர்ப்பில் இவர் பயப்படுறாரு, இல்லைன்னா பாஜகவுடைய குட் புக்ஸில் இருக்கிறத கெடுத்துக்க விரும்பல அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டு இல்லாமல் வேற ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்நேரத்துக்கு எதிர்ப்பு காட்டிருக்கணும். கேட்டுருவோம் ரஜினிகிட்ட கேட்டுருவோம். அது எப்படி பயமா இல்லை குட் புக்கில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையா? எந்த பயமும் இல்லை. மிக தெளிவாக தவேக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை எதிர்க்கலை? எந்த பாஜக கொண்டு வருகிற மாநிலத்தை பாதிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களை அவர்கள் எதிர்க்கவில்லை. இந்த அரசு எதிர்க்கவில்லை. சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், இருமொழி கொள்கையை ஏற்றிருக்கோம். இன்றைக்கி என்ன திமுக என்ன இருமொழி கொள்கை நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் அந்த தாவேக்காவுக்கு. மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதே போல் ஸ்ரீ அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. தொகுதி மறுவரை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. நீட் தேர்வு அதை எதிர்க்கிறாங்க. ஒரு சிம்பிளா அவர் கேட்டார்ல, உங்களோட எதிர்ப்பு எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ள மட்டும்தானா, மக்கள் மன்றத்தில் கிடையாதா? மக்கள் மன்றமும் சட்டமன்றமும் வேறு வேறா? இல்லை மக்கள் மன்றத்தில் என்னத்தை எதிர்ப்பு ஏதாவது பேசுனீங்களா அதை பற்றி? ஏன் பேசலை? என்ன அதாவது என்னென்னா, அதை தான் சார் விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாரு. ஒர்க்கு மோர் டாக் லெஸ் ஒர்க் மோர்னு சொல்கிறார். இவர் சொன்னார், நம்ம நண்பர் சொன்னார், சாதிக் சொன்னாப்புல. அவர் சொல்லும் பொழுது மம்தா பானர்ஜி சொல்கிறாரு. ஏன் அது விஜய்க்கு பொருந்துமே? பேசணும் அப்படிங்கிறது தான் கட்டாயமா? ஏன் பேச வேண்டிய நேரத்தில் பேசத்தானே செய்கிறாங்க. இன்னமும் சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட திமுக நிலைப்பாடு தான் தாவேக நிலைப்பாடு. ஒரு செகண்ட் உங்ககிட்ட கோட்டி கேட்க விரும்புகிறாரு. கோட்டி சொன்னது உங்ககிட்ட கேட்க விரும்புகிறாரு. ஒரே செகண்ட். அதாவது ஒரே நிமிஷம் தான். டாக்லெஸ் ஒர்க்கும் ஒருன்றது அது ஆங்கில சொல்லாடல் இல்லைங்க. எப்படின்னா முதலமைச்சர் இந்த விஷயத்தில் இதுதான் எங்கள் நிலைப்பாடு, இதை எதிர்க்கிறோம், கோர்ட்டுக்கு எத்தனை கேஸில் போகிறாங்க, வெறும் தீர்மானன்றது எல்லாருமே போடுறது தான். இதுக்கு முன்னாடி நிறைய தீர்மானங்கள் போட்டு, தீர்மானன்றது ஒரு பேப்பர் இந்த மாதிரி எழுதிட்டு அதை சட்டமன்றத்தில் படிச்சுட்டு அது போட்டு வச்சுக்கிறது. அதுக்கு ஒரு சட்ட வடிவோ இல்லை கோர்ட்டு கேஸோ அந்த மாதிரி தாவேக்க எத்தனை விஷயத்தில் போகிறாங்க. அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார், கடுமையாக பேசுகிறார், பிரதமரை எதிர்க்கிறார். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் சார் எங்கெங்கே எப்போ கடுமையாக பேசுகிறாரு எனக்கு தெரியல. அது மாதிரி இருந்தால் அதை கேட்கலாம் சொல்லுங்க. அதே போல் வந்தே மாத விஷயத்தில் கூட தமிழ்நாடு அரசு சார்ந்த அனைத்து நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படணும் நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசு எதிர்க்கிற விஷயம் இல்லையா? என்ன காட்டு கூச்சல் கத்தணும்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? செயல்பாடு அவர்கள் எதிர்க்கிறதா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், எந்த மாநில உரிமைகள் தாவேக அரசு விட்டு கொடுத்துருக்கிறது? எதை அவர்கள் எதிர்க்காமல் இருக்கிறாங்க? கொள்கை எதிரி என்று அறிவித்த பாஜகவை எந்த விஷயத்தில் அவங்க உடன்பட்டு போகிறாங்க, சமரசம் செஞ்சுருக்கிறாங்க? எந்த கொள்கையில் சமரசம் செஞ்சுருக்காங்க சொல்ல முடியுமா? சும்மா ஏதாவது ஒன்று பேசணும் என்பதற்காக பேச முடியாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்லன்னு. ஆனால் கொள்கையில் நிரந்தர எதிரி உண்டு தானே? இப்போ கொள்கையில் நிரந்தர எதிரி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேள்வியை நான் திமுகவை பார்த்து கேட்குறேன். கனிமொழி சோமு அவர்கள் அரசியல் நிரந்தர நண்பனும் அல்ல எதிரிகளும் அல்ல என்றால் அதே வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் பாஜகவோடு ஒட்டி உறவாடுவதற்கு எல்லா நடவடிக்கையும் இறங்கியிருக்கீங்க தவிர தாவேக்கா கிடையாது, முதலமைச்சர் விஜய் கிடையாது. இது அப்பட்டமாக உங்களுடைய செயல்பாடுகளை மடமாற்றம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. சொல்கிறாரு. ஒரு செகண்ட். அந்த மாதிரி இருந்தா எஃப்சிஆர் ஏன எதிர்த்திருப்போம். ஒரு நிமிஷம், சிறுபான்மை மக்களுக்கான நீங்க எடுத்து கொடுத்தது சொல்றீங்க, சிறுபான்மை மக்களுக்கான நிதி வரவை தடுப்பதற்கான முயற்சி பாஜக ஒன்றிய அரசு செய்து அதை உடனடியாக தீர்மானம் போட்டது நமது தமிழ்நாடு சட்டமன்றம் தானே, தாவேக அரசு தானே. எதுல சார் விட்டு கொடுத்துருக்காங்க சிறுபான்மை மக்கள் பிரச்சனை? தீகாவுடைய போராட்டம் பேரணியில, பைக் பேரணியில என்னென்ன பிரச்சனை? இல்ல அதை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தளவுக்கு அதை நான் எங்கள் தலைவர் உடனடியாக இதை நீங்க தடுப்பது ஏற்புடையதல்ல. தீகாவுடைய அந்த பேரணிக்கு பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கொடுக்கணும். உடனே நாங்கள் அறிக்கை கொடுத்தோம், வலியுறுத்தணும். அந்த எங்க மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் எல்லாத்தையும் நான் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நிமிஷம் நான் ஒரே கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி. இங்க இப்ப தாவேக ஆட்சியில் இருக்கும்போது தீகா பிரச்சார பயணம்
மேற்கொள்கிறது, ஏன் திமுக ஆட்சியில் அதை மேற்கொள்ளவில்லை? இதே தாவேக அரசு, ஒரு நிமிஷம், இதே தாவேக அரசு இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுத்து இருக்கிறது. நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு, ஆனா தாவேக அரசு மறுத்தது. இப்ப பாஜக நடத்துதுன்னா தேசிய கொடிக்கான பேரணிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் வந்து சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. தீகாவுக்கு இப்போ உள்நோக்கத்தை கற்பிக்கிறாரு பாருங்க, இது ரொம்ப வருத்தமா இருக்கு. விசிகா கிட்ட இருந்து விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் நான் பெரும் மதிக்கக்கூடிய அண்ணன் ரஜினி கிட்ட இருந்து தீகா வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுது மதிக்கிறோம். ஆனா நீங்க மோசமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, டாக்டர் ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க நீட்டு கூடாது அதுல நான் மாறுபட்ட கருத்து சொல்லுங்க. குற்றச்சாட்டு இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா இந்த பதில நாங்க ஏத்துப்போம். நாங்க அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு தாவேகா ஏன் இப்படி செய்யுது, நீங்க பாஜகவுக்கு தடை செஞ்சீங்க, பாராட்டுறோம். கடந்த காலத்துல அந்த நிலைப்பாடு எங்களுக்கு உடன்பாடு இல்ல, அவ்வளவுதான், மாற்றுக்கிறது இல்ல. அதே சமயத்தில் பாஜகவுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க கடந்த காலத்துல நாங்களும் பாஜகவுக்கு கொடுக்கல, ஆனா திராவிடர் கழகம் போன்ற இடதுசாரி இயக்கங்கள் போன்ற இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எப்படி என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? போற போக்குல சபாநாயகர் தேநீர் விருந்தில் பங்கேற்று துணை பொதுச் செயலாளர் இந்தியா கூட்டணியில் இல்லை, ஆகவே நாங்கள் போனோம்னு சொல்றதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நீங்க 1000 அர்த்தம் கற்பிக்கலாம். சொன்னது நான் சொல்றேன், நீங்க அர்த்தம் என்னன்னு கேக்குறீங்களா? அந்த அர்த்தத்துக்கு நான் பதில் சொல்றேன். அவர்களே சொன்ன அர்த்தம் அது, அவங்க விளக்கம் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து இவ்ளோ இடைமறித்தல் இல்ல, இது சரியான வாதம் இல்ல. ரஜினி அண்ணா நான் இப்படி பார்த்ததே கிடையாது, இப்படி பார்த்ததே கிடையாது. அதுல இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர்கள் நடத்தின எந்த கூட்டத்துக்கும் அண்ணன் திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லையா? நான் கேட்கிறேன். அது மரபு, அதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப நடவடிக்கைகள் எத்தனையோ கோரிக்கைகளோட மரபு இல்லையா? நீங்க போல அப்ப அதுல நம்ம உடன்பட்டோம்ல, இப்ப மட்டும் போறீங்களா? அது என்ன வந்து அது அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகள், பாராளுமன்ற நடவடிக்கைகள் என்பது வேறு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸும் இந்த மாதிரி டீ பார்ட்டில கலந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி காங்கிரஸ் ஆட்சியில இருக்குதா பாஜக ஆட்சியில இருக்கா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போயிருக்கு, சமாஜ்வாதிக்கு போயிருக்கு. இந்த வாட்டி நீங்க புறக்கணிக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க போனீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ரைட் ரைட், நீங்க வேற பக்கம் திருப்பாதீங்க. இது தெளிவா சொல்லிடணுங்க. இது ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் விசிகா செய்யாததை திமுக இந்த வாட்டி செஞ்ச மாதிரி சொல்றீங்க. வழக்கமான நடவடிக்கை. இந்த வாட்டி இந்தியா கூட்டணி புறக்கணித்து இருக்கிறது, அவ்வளவுதான். நாங்க இந்தியா கூட்டணி இல்ல, அதனால அது புறக்கணித்து பாஜகவோட இருக்கோம் போயிருக்கீங்க. அப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன், தீகாவை எதிர்க்கிறதுனால தாவேகா பாஜக அலைன்ஸ்ல இல்ல எப்படி ஒத்துக்கலையோ அந்த மாதிரி ஒரு சட்ட ஒரு பாராளுமன்ற மரபுகளுக்காக சந்திக்கிறதெல்லாம் அப்படின்னா அப்ப ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாளைக்கு இது நீங்க எழுதி கொடுங்க, விசிகா இதுக்கப்புறம் பாஜகவுடைய பாராளுமன்றத்துல எந்த விஷயத்திலயும் நீங்க அணுக மாட்டீங்க. அமித்ஷா போன் பண்ணா எடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா அமித்ஷா போன் பண்ணா எடுக்க மாட்டீங்க. அது வேற, அது எப்படின்னா வேற, அவ்வளவுதானே. நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் சரி, ஓகே 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 ஓகே, பழைய கதைக்குள்ள வேண்டாம். அப்ப எப்படி இத நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ரஜினி மரியாதை நிமித்தம், ஆனா இது வந்து நிர்வாக ரீதியான விஷயம். இது எதிர்க்கட்சியான செயல்பாடு. நான் என்ன கேக்குறேன், ரஜினி பேசலாம். ஓகே, டாக்டருக்கு நான் கேக்குற கேள்வி, கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்த நாள் ராஜ்நாத் சிங்கை அழைத்தது என்பது திமுக பாஜகவோடு சேர்ந்து விட்டது என்று பொருளான்னு கேக்குறேன். நாங்க இல்ல, நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டு வெச்சதுனால நான் திரும்ப தெளிவா வைக்கிறேன். நானும் தெளிவா தான் வைக்கிறேன். நீங்க வந்து பாஜகவோடு நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரே நிமிஷம், பாஜக இல்ல, அது அடுத்த விவாதம், அது அடுத்த விவாதம். நீங்க இல்ல இல்ல வர உங்ககிட்ட தான் வரேன். அந்த நானே தொடர்ந்து அப்படியே தான் இருக்கும், அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நானே எட்டு கொடுக்கணும், டாக்டர் விட மாட்டேங்கிறார். அப்ப நான் அப்படி இல்ல, நான் எப்படி விட்டு அவரோட பார்வை கேட்டு வந்தறேன். ரொம்ப நேரம் காத்துட்டாரு. கூப்பிட்டப்ப தப்பு இல்லன்னு சொன்னேன்.
அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்க இப்ப அதை இந்த compare கூட்டத்துக்கு பண்ணி போறது- கேக்குறேன் நானு. இந்த கூட்டத்துக்கு போறது தப்புன்ற நிலைப்பாடுக்கு வீசிக்கா ரைட் ஓகே 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 அப்ப அந்த கூட்டம் பொன்வேல்சன் சார் பொன்வேல்சன் சார் அப்ப அதே தப்புன்னு சொல்லி எதை நோக்கி phone call எடுத்தது தப்புன்னு சொல்லி விஜய் அரசு எதை நோக்கி நகருது பொன்வேல்சன் எப்படி எடுத்துக்கலாம் அதை எப்படி பார்க்கலாம் சையதுக்கும் ரஜினிக்கும் நாளைக்கு அன்னைக்குமா ஓரளவுக்கு விடை தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்னர் டீ பார்ட்டி நடத்துவார், யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது இப்போ ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசோட நிர்வாக ரீதியாக உடன்படுகிறோம், உரிமைக்காக போராடுவோம் சொல்றாருல்ல. 3 மாசம் ஆயிடுச்சு வந்து. இந்த 3 மாசத்துல மத்திய அரசு வந்து எதுவுமே நல்லது செய்யலையா? எந்தெந்த விஷயத்தை பாராட்டியிருக்கார்? விஜய் அவர்கள் எந்தெந்த விஷயத்தை மத்திய அரசை பாராட்டியிருக்காரு, எந்தெந்த விஷயத்தில் எதிர்த்து பேசியிருக்கார்? அதாவது மத்திய அரசை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, பக்கத்து மாநிலத்தை எதிர்க்கிறது கூட பயங்கரமாக தயங்குறாரு. இது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. மத்திய அரசை ஏதாவது ஒரு விஷயத்தில் எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாரும் என் கூட வந்துருங்க, அப்படி நம்ம சட்டமன்றத்தில் பாதுகாப்பாக உட்காந்து ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டுடலாம். ஒரு கடமைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டுவிட்டு நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறது, இது எப்படி ஆளுங்கட்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியணுமோ? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் தான் வந்து இப்போ காவிரி பிரச்சனை எடுத்துக்கோங்க. மேகதாது பிரச்சனை காவிரியில் உச்சத்தில் இருக்குது. அவர்கள் 9,000 கோடி ஒதுக்கிட்டேன்றாரு. அதாவது நம்ம முதலமைச்சரை விட எத்தனையோ மடங்கு அனுபவம் உள்ளவர் வந்து கர்நாடக முதலமைச்சர், சீனியர் வேற. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த முதலமைச்சர் பேசுறாரு, என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் அவரை வாங்கன்னு சொல்லியிருக்கோம், அவரை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வறட்சி பகுதியை காமிப்பேன், நான் இல்லைன்னா ஹெலிகாப்டரில் கூட்டின்னு போயாவது காமிப்பேன், அதற்கு பிறகு ஒரு சொட்டு தண்ணியும் கொடுக்க முடியாதுன்னு அவர்கிட்ட நான் சொல்லுவேன். இதை அவர் ஒவ்வொரு தரையும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவரை நாங்கள் வர வேணான்னு சொல்லிட்டோம், சூழ்நிலை சரியில்லை. இது எல்லாத்தையும் யார் சொல்றா? ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. இல்ல பொன்வேல்சன், இப்போ இப்போ நீங்க ரெண்டு விஷயத்தை சொல்றீங்கல்ல சார், இந்த எதல பாராட்டி இருக்கு, இல்ல எதல பாராட்டி இருக்காருன்னு கேக்குறீங்க, எதல எதிர்த்து இருக்காருன்னு கேக்குறீங்க. இப்போ நீங்க கேட்க வரது என்னன்னு சொல்ல வரீங்க? பாஜகவை ஆதரிக்கிறாருன்னு சொல்றீங்களா இல்ல எதிர்க்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவர் சொன்னது நாங்கள் நல்ல விஷயங்களை ஆதரிப்போம், மற்ற விஷயங்களை எதிர்ப்போம்னு சொல்றாருல்ல. அப்ப எந்த விஷயம் சொல்லணும்ல? பொதுவா சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு அதுதான் நான் ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த காவிரி விஷயத்திலேயே பக்கத்து மாநிலம் ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் சொல்லிட்டார்ல, நம்ம முதலமைச்சர் உங்களுக்கும் எனக்கும் மண்டையை பிச்சுக்கணும்ல, போறாரா வரலையா, போறாரா என்ன, இது என்ன உலக ரகசியமா இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தா இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியாதுல்ல அவர் போறாரா வராருன்னு. கூட்டணி கட்சி மைனாரிட்டி அரசாங்கத்தில் இவங்களும் பங்கெடுத்திருக்காங்க, இவங்களுக்கே தெரியலையே அவர் போவாரான்னு. 3ஆம் தேதி வரைக்கும் அப்படி பரம ரகசியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரகசியம் இல்லை, சட்டமன்றத்தில் வந்து மெதுவாக சொல்றாரு, ஆமா நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஏன் முன்னாடி சொல்ல முடியல? அந்த முதலமைச்சர் சொல்றாருல்ல, ஏன் இந்த முதலமைச்சர் சொல்ல முடியல? இதுதான் தயக்கம். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து தயக்கம்னு எடுத்துக்கலாமா இல்ல இது ஒரு சாதுரியமான அரசியல் அப்படி சொல்லிடலாமா? ஒரு சாதுரியமும் கிடையாது சார். இதுல என்ன சாதுரியம் இருக்குது? நீங்க மத்திய அரசு கேட்டு பெற வேண்டியது ஏதாவது பெற்று விட்டாங்களா? இல்ல மத்திய அரசு நம்மளுக்கு நல்லது செய்து ஏதாவது மனம் போர்ந்து பாராட்டிட்டீங்களா? அப்போ இது வந்து சாதுரியன்றதை விட ஒரு பயம் இருக்குது. இல்லைன்னா நீங்க சாதுரியம் சொன்னா இப்படி சொல்லலாம், பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல், காங்கிரஸும் கைக்குள்ள இருக்கணும், பிஜேபியும் கைக்குள்ள இருக்கணும். இந்த நிலைமையா? அப்போ பாம்பு சாகணும் தடியும் உடையணும். அதுதான் நம்ம யோசிப்போம். இப்போ நான் இப்போ தொகுதி மறுவரைன்னு நீங்க சொல்றீங்க, தொகுதி மறுவரையில் எசன்ஸே என்னது? நீங்க அதாவது அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க காவிரி பிரச்சனையும் அனைத்து கட்சி கூட்டம், எம்பிக்கள் கூட்டம்னு எம்பிக்களே இல்லாதவங்க போடுறாங்க. இது எப்படி இருக்கும்? அதுவும் வெறும் எம்பிக்களுக்கு மட்டும் கடிதம் கொடுக்குறாரு. அந்த எம்பிக்கள் ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த கட்சி தலைவருக்கு தான் கடிதம் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் சொன்னீங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் என்னைக்கா? இப்போ தமிழ் தாய் வாழ்த்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து தான் சார் பாட போகிறோம். அதுக்கு ஒன்றும் ஜீவம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, நம்ம தான் பாட போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு? உங்களுடைய அறிக்கை இருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய பேச்சு, இல்லைன்னா செய்தியாளர்கிட்ட சொல்லணும். என்ன இருக்கணும் சாராம்சம்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் வேந்தர் கலந்து கொண்டாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் இந்த தமிழக எல்லைக்குள் முதலில் பாடப்படும். பாடுறோமோ இல்லையா சார்? அது சண்டை வருதோ இல்லையா சார்? இதை சொல்லணுமா இல்லையா சார்?
இதுதானே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை ஏன் சொல்ல முடியல? மனோன்மணியார் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டது தானே பிரச்சனையே வந்துச்சு. அப்போ அதுதானே எசன்ஸ், அந்த பிரச்சனையோட கருவே அங்கே தானே. அப்போ அந்த இடத்த நீங்க பேசணும் இல்லை. அதுதான் வந்து உண்மையாக மத்திய அரசை எதிர்க்கிற நிலைமை, தமிழுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற நிலைமை. இதை யோசிக்கணும். இப்போ மத்திய அரசோட எப்படி இணக்கமா போனீங்க அப்படின்னா 125 நாள் வேலை திட்டம் 60-40 கொண்டு வந்தாங்க. அதை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இப்போ எந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கலன்றீங்கல்ல, இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாவது நீங்க ஆதரிச்சிங்களா? கூட 25 நாளைக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 200 கோடி 100 கோடி ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஆனா அதுக்கே கூட 25 நாளைக்கே ஒரு நாளைக்கு 350 ரூபாய்னா கிட்டத்தட்ட 5000 கோடி தேவைப்படும் வருடத்திற்கு. நீங்க பட்ஜெட்ல 100 கோடி ஒதுக்குங்க அதுக்கு. அப்போ இது ஒரு பக்கம் சென்டிமெண்டா பார்த்தா உங்க கூட காங்கிரஸ் கூட இருக்குது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதோட பேரு, ஜி ராம்ஜின்னு போட்டாங்க. அதற்காவது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அது ஏன் பேசல? இந்த பேரை ஏன் எதுக்காக மாத்தினீங்க? மகாத்மா காந்தி எல்லாருக்கும் பொதுவானவர், தேச விடுதலைக்காக படம். இந்த பேரை ஏன் மாத்தினீங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்கறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இந்த வார்த்தை ஏன் சொல்ல? அடுத்து நீங்க சொன்னீங்க மீனவர் கைதப்போ போன மேடையில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதிடுவார், அதுல மானே தேனே அப்படின்னு போட்டுருவார், போய் படுத்து தூங்கிடுவார். இவர் என்ன செய்யறாரு? அப்போ இப்போ மீனவர் பிரச்சனைக்கு என்ன செய்தாரு? ஏதாவது உணர்வுபூர்வமா ஒரு பேச்சு எதிர்த்து பேசினா தானே சார் மத்திய அரசின் நம்ம காதுல நம்ம உழ வைக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், இதற்கு இவர் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் முழு மூச்சோட எதிர்ப்போம் அப்படின்றத தெளிவா இவர் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சார், தேர்தல் அறிக்கையில் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியில் 70% எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும், மீதி 30 தான் மத்திய அரசு வச்சுட்டு பங்கு போடணும்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தில் என்ன இருக்குது? நியாயமான பங்கை மத்திய அரசு கொடுக்கணும். இது என்ன டிப்ளமேட்டிக் வேர்டு? மத்திய அரசு அநியாயமாக பங்கை கொடுக்குறேன்னு சொல்லுது. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் நியாயமான பங்குன்னு தான் சொல்றாங்க. அது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் நியாயமான பங்குன்னு தான் சொல்றாங்க. இந்த வார்த்தை என்ன வார்த்தை இது? அப்படியே மயில் இறகுல தடவுற மாதிரி வார்த்தை. நீங்க சொன்ன 70% அதை நீங்க ஏன் போடல அப்படின்றது. அடுத்தது இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்துல நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க சார். அடிமைப்படுத்துறதுக்காக உருவாக்கின கவர்னர் பதவியை ரத்து செய்வோம், துணைத் தலைவரை தமிழக அரசே நியமிக்கும், துணை வேந்தரை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ அப்போ கொடுத்துட்டாங்க. வாங்க கோட்டீஸ்வரன் கேட்டார். கோட்டீஸ்வரன் சார், இது என்ன சார்? அவர் சாரு பொன்வில்சன் குறிப்பிட்டது போல மயிலிறகுல அப்படியே தடவர மாதிரியே இருக்கா? ஆமாம் சார், ஒரு பாட்டு ஒன்று வரும் டூயட் பாட்டில், மயிலிறகே மயிலிறகேன்னு அந்த மாதிரி பாட்டு தான். அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் பாட்டு போடணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறோன்னு நினைக்கிறேன். நம்ம நேருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணுமா பின்னாடி பாடணுமான்னு ஒரு சர்ச்சை வருது. மத்திய அரசுலேருந்து வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஒரு சர்க்குலர் விட்றாருங்க. ரெஜிஸ்ட்ரார் என்ன சர்க்குலர் விட்றாருன்னா, மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கு, இது பிரகாரம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் ஜனகணமனா இதுதான் புரோட்டோக்கால்னு ஒரு சர்க்குலர் விட்றாரு. இங்கே இருக்கிற நான் அதை தைரியமாக சொல்லுவேன், சந்தோஷமாக சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிற உரிமையை இன்றைக்கி கோர்ட்டு நிகழ்ச்சியில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சார். இதுக்கு வந்து முதலமைச்சரோ பிரதமரோலாம் கிடையாது காரணம். இன்றைக்கி பார் அசோசியேஷனில் இருக்கிறவங்க, மெட்ராஸ் பார் அசோசியேஷனு, மதுரையில் இருக்கிற பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள்லாம் போய் ரெஜிஸ்ட்ரியில் பிரச்சனை பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரார்கிட்ட. இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடுறோம், இதுதான் மரபு, இதுக்கு ஆல்ரெடி சட்டம் இருக்குது, இதுக்கு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் அரசாணைலாம் இருக்குது, 2021 போட்ட ஜியோ இருக்குது, அதுக்கு முன்னாடி போட்ட ஜியோலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மரபை மாற்றுறீங்க? ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பிரச்சனை. அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுறாருன்னா சர்க்குலரை மாற்றி விட்றாரு, பழைய நடைமுறையே வரும் அப்படின்னு. இதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் தீர்மானம் போட்டார் இல்லைங்களா, அதுபடி ரெஜிஸ்ட்ரார் வந்து இட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில செய்தித்தாளில் செய்தி வருதுங்க. நடந்தது வழக்கறிஞர்கள் போய் முறையிட்டு, ஏன்னா வழக்கறிஞர்கள் பற்றி நல்லா தெரியும், அங்கே வந்து சட்டத்தை மதிக்க தெரியும், ஆனால் நீங்கள் சட்டப்படி நடந்துக்கணுன்றது அவங்களோட வாதம்.
அது எங்கே மீறிட போகுது அப்படின்னும் பொழுது வழக்கறிஞர்கள் கொடுத்த அழுத்தம் பத்தாவதுக்கு அரசாணை இருக்குது கையில், இதுதான் நடைமுறை, இதுதான் தமிழ்நாட்டில் செய்கிறோம் அப்படின்னும் போது இன்றைக்கி ரெஜிஸ்ட்ராரால் மாற்ற முடியுது இல்லை. இதே நீங்கள் துணைவேந்தர் இருக்கிற இடத்துல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி பார்த்ததை வேடிக்கை தானே பார்த்தாங்க உங்கள் அமைச்சருங்க, இல்லை உங்கள் அதிகாரிங்க, உங்கள் துணைவேந்தர். கவர்னர் எதிர்த்து என்ன கேள்வி கேட்டிங்களா? எப்போ எங்கே எதில் எதிர்த்து கேள்வி கேட்டீங்க? அழகாக பொன்வில்சன் சார் சொன்னார், தண்ணி வாங்கி கொடுக்க முடியல கர்நாடகா, மோடி அப்புறம் எதிர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து மம்தா பானர்ஜியை சொல்லிட்டேன், நாங்களும் அப்படி தான். தூக்கத்தில் கூட மம்தா பானர்ஜி அளவுக்கு வந்து விஜய் சார் இதுவரையிலும் எதிர்த்தது கிடையாது, எதிர்க்க போகிறதும் கிடையாது. மோடின்ற வார்த்தையை விடுங்க, அமித்ஷான்ற வார்த்தையை விடுங்க, எதுவுமே டீட்டெயிலாக பேசினது கிடையாதுங்க அவர் பிஜேபி விஷயத்தில். பிஜேபின்றத இப்போ இந்த ரஜினி தான் கேட்டாரு, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் பேரை சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டாரு சார். அவர் இப்போ சூர்யா சார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரஜினிகாந்த் சார் நடிகரும் இருக்கிறாரு, நம்ம ரஜினிகாந்த் சாரும் இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லணும்னு யாரும் கேட்கல சார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இவர் தான் சொல்கிறாரு எதிர்க்கிறோன்னு. சரி, நீட்டை எதிர்க்கிறோம் இல்லையா? அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணப்போ ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இடம் கொடுத்தது? ஏன் முதல்வரே நான் இருக்கிறேன், உங்கள் விஜய் அண்ணா, உங்கள் விஜய் நான் இருக்கிறேன், மெரினாவில் போடுங்க போராட்டம், என்னோட காவல்துறை உங்களோட காவல்துறை நம்ம மக்களுக்காக, நம்ம காவல்துறையே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், காந்திய வழியில் அற வழியில் நீங்கள் வந்து ஒரு மெழுகுவத்தி போராட்டம் நடத்துங்க நைட்டில், அப்படி மாணவர்களை விட்டுருக்கலாமே. பண்ணலையே. மெரினாவே வந்து போலீஸை வச்சு மூடுறதுக்கு பார்த்தீங்க, பீச்சை மூடுறதுக்கே முயற்சி. இவ்வளோ சார் நடந்ததா இல்லையா சார்? சொல்லுங்க சார். எப்படியாவது ஆட்சியை முடிச்சுட்டு உங்க வேலை திட்டம் ஐயா அப்படி இல்லையா ஐயா, விஜய் அங்கேருந்து இறக்கணுன்றதுல இதுதான் ஐயா, இதுதாங்க ஐயா. அவர் கேட்கறது நியாயமான கேள்வி தானே சார். மெரினா பீச்சை வந்து போலீஸை வச்சு நீங்க வந்து பாதுகாப்பா எடுத்து நான் என்ன சொல்றேன்னா, நான் வாழ்த்தே சொல்றேன். திமுக இப்ப இவர் டாக்டர்லாம் அவங்க ஆட்சியெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, மெரினா பீச்சில் போய் காற்று வாங்க கூட விட மாட்டேன்ட்டாங்க. அவங்களாம் அதை பேசக்கூடாது சார். ஆட்சி வந்து கவுரவே கவுராது. குழந்தை அரசன் சார் கவலையே பட வேணாம். குதிரை பேரம் குதிரை வேகத்துல சூப்பரா போகுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படா. கல்லா பெட்டி கூட்டணி யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கூட இருக்குது. அதனால அது நல்ல பெட்டி கூட்டணின்னு வேணா பேரை மாத்திக்கலாம். இல்ல வெற்றி பெற்றி கூட்டணி, இல்லை வெற்றியாக இருக்கிறவங்க கூட சேர்ந்து கூட்டணி, அது மாதிரி வச்சா. அதனால் ஆட்சி கவுர வேண்டிய அவசியமும் இல்லை, ஆட்சி கவுறதுக்கும் இல்லை. அதுவும் ஒரு மடைமாற்றம். எதனா ஒரு கேள்வி கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை, அதனால் விட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து டெய்லி வந்து அவரை பார்த்து போர் அடிச்சு போச்சு, அதனால் அங்கேருந்து கூட்டணிலாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட வேண்டியது. ஆனால் இப்போ இன்றைக்கி தலைப்புன்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ராரு அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை போட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டோட நிகழ்ச்சிகளை பண்ணணும் போது அரசோட நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏன் வந்து அன்றைக்கே வந்து அது ஒரு முடிவு எடுக்கல? அதாவது விஜய் சாரோட ஆட்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு போச்சு. வழக்கறிஞர்களோட முயற்சியால் இன்றைக்கி ஒரு சில இடத்துல மாண்பு காப்பாற்றப்பட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் பேசிட்டோம், சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. சரிங்க, சட்டமன்றத்தில் நீங்கள் பேசிட்டீங்க, அந்த மக்கள் மன்றத்தில் நீங்கள் போயிட்டு கேட்குதா அங்கிள், சிஎம் அங்கிள், அப்புறமா நீங்கள் சாரி கேட்குறலாம் யாருக்கு வேணும் அப்படிலாம் பேசணும் இல்லைங்களா? அப்போ முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னா பேசுகிறோம், அப்போ இந்நாள் இருக்கக்கூடிய பிரதமரை பற்றி பேசுறதில்ல. அப்புறம் இன்னொன்றுங்க, எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்றாங்க. இன்றைக்கி திருவத்தூரில் ஒரு பள்ளி மாணவன் வந்து கஞ்சா போதையால் பிரச்சனையில் இன்றைக்கி அடித்து கொல்லப்பட்டிருக்கான். எல்லாம் 10 பேர் 15 பேர் 20 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. இதே கோயம்புத்தூரில் நடந்தது, இப்போ திருவத்தூரில் நடந்திருக்கு. கூட நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற பேருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த முதல்வர் விஜய் சாரோட வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க, உங்கள் விஜய் நம்ம ஆட்சின்னு சொன்னல, அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு விஜயெல்லாம் ஏன் போய் பாதுகாக்க மாட்டாங்க? அந்த சிங்கப்பெண் படையெல்லாம் என்ன பண்ணுது? இல்லை காவல்துறை என்ன பண்ணுது? நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மீட்டிங் போட்டப்போ சட்டம் ஒழுங்கை வந்து பேணி காக்கிறதுக்கு நம்ம சிறப்பாக சொல்லியிருக்கோம்லாம் இன்றைக்கி முதல்வர் பேசினாருங்க. அது முதல்வர் சொன்னார், அதெல்லாம் வந்து அதிகாரிகள் கேட்குறாங்களா? அப்போது இங்கே வந்து மோடி எதிர்ப்பு ஒண்டி கிடையாதுங்க, எல்லாமே வந்து அவர் பேசினா எடுபடுதுங்க. அதுதான் உண்மை. அவர் பேசினா 4 பேருக்கு பிடிக்குது, அவரை பார்க்க பிடிக்குது, அவர் பேச்சு பிடிக்குது. அதனால் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு ஒரு நாம்கே வாஸ்து அரசியல் நடக்குது. ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக அதாவது ஒரு மாநில சுயாட்சி இப்போ நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட்க முடியாது ஒரு 90 நாளில். ஓகே, புரியுது. கஞ்சாவை 90 நாளில் ஒழிக்க முடியுமா முடியாதா? போதையை 90 நாளில் ஒழிக்க முடியுமா ஒழிக்காது? மது ஒரு பேண்டை வந்து நிறுத்தி வைக்கிறீங்க, இதில் தப்பு இருக்குன்றீங்க, அப்புறம் 24 மணி நேரம் 48 மணி நேரம் திருப்பி அந்த ரத்து வந்து சரியாது. அதான் அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதெல்லாம் வந்து யாருன்னா அவங்களா ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறதா, இல்லை நடந்ததை பற்றி அவங்க பேசுகிறாங்களா?
நடந்ததை பற்றி கேட்டால் கனிமொழி மாடன் டீ குடிச்சாங்கன்றீங்க டெல்லியில் போய். இப்போ டீ குடித்தது தான் பிரச்சனையா? நாட்டில் பிரச்சனையே கிடையாது வேறு எதுவுமே. விவசாயிகளுக்கு தண்ணி வரல, விவசாயிகளுக்கு பிரச்சனை கிடையாது. அதை பற்றியெல்லாம் நம்ம அழகாக கடந்து போயிட்டு நம்ம திரும்ப திரும்ப இந்த மடைமாற்று அரசியலை சார், மடைமாற்று அரசியல் நீங்கள் திமுக எதிர்த்து பண்ணலாம், திமுக மீது கேள்விகள் வைக்கலாம், விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சி தான் திமுக. மக்கள் பாதிப்பு நீங்கள் எதுக்கு மத்திய அரசு எதிர்த்து கேட்கணும்னா, அவங்க சுங்க வரி ஏற்றுறாங்க, பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக இருக்குது, அதுக்கப்புறம் மாநில சம்மந்தப்பட்ட இந்த மினரல்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துடுறேன்றாங்க. அவங்க ஏதோ பெரிய பெரிய நிறுவனத்துக்கு விட்டாங்கன்னா ஆல்ரெடி இப்போ மணல் ஜல்லி இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னா இப்போ மாநில அரசுன்றது எதுக்கு? என்ன பண்ணும் சார்? சார் பதிலை கேட்டுருவோம். குழந்தையரசன்ட்டார் சார். குழந்தையரசன் சார், அவர் சார் கோட்டி குறிப்பிட்டது போல கேக்குதா அங்கிள்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சரை நோக்கி பேசக்கூடிய ஒரு தைரியமா பேசக்கூடிய முதலமைச்சர் விஜயால ஏன் மோடியை எதிர்த்தோ, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியை எதிர்த்தோ, அமித்ஷாவை எதிர்த்தோ பேரை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியல? அதாவது தேர்தலில் தேர்தல் பரப்புரையில் அல்லது தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி தான் அது கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்க? ஆட்சியில் இருக்கவங்கள பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்கன்னா திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்காரு. அப்படின்றப்ப அவரை பார்த்து இந்த கேள்வி வரதான். இது அரசியலில் கேட்குற கேள்வியை திரும்ப திரும்ப நீங்கள் சட்டமன்றத்திலையும் இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு கேளுங்கன்றது உங்களுடைய உள்நோக்கம் என்பது வேறு எதையோ கற்பிப்பதாகவும் மடைமாற்றுவது நீங்கள் சொல்கிறதா மடைமாற்றுறதா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் பார்ப்பேன். ரெண்டாவது, மக்கள் மன்றத்தில் பேசல. மக்கள் மன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டமன்றம் தான் இன்றைக்கி மக்கள் மன்றத்துடைய மிக உயர்ந்த அவை. அந்த அவையில் நீங்கள் என்னென்ன கோரிக்கையெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழுப்புறீங்களோ அந்த அத்தனை பிரச்சனைகளும் பாஜக அரசுக்கு, மோடி அரசுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வருகிற திட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கான பதிலை அமைச்சர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசினுடைய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றி அதை வெளிப்படுத்துகிற போது இதில் உங்களுக்கு ஐயப்பாடு வந்துச்சுன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஐயப்பாட்டில் பேசுறது இதே பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ காவல்துறையை பற்றி பேசுகிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், திராவிடர் கழகத்தின் சார்பாக போன ஆட்சியில் திருநாகேஸ்வரத்துலேயும் நன்னிலத்திலையும் கூட்டம் நடத்த முடியாமல் ஐயா திரும்ப போகிற அளவுக்கு ஆட்சி இருந்துச்சு. அப்போ யாருடைய ஆட்சி இருந்துச்சு? அப்போ காவல்துறை யார்கிட்ட இருந்துச்சு? அப்போ காவல்துறை ஒவ்வொரு நேரத்தையும் வச்சுட்டு இருக்கப்ப மெரினா பீச்சில் போய் ஒரு போராட்டம் கூட நடத்தலாமல் முடியாமல் இருந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு? அப்புறம் 26,000 போராட்டம் எடப்பாடியோட தலைமையில் ஆட்சி நடந்துச்சு. 26,000 போராட்டம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல எந்த போராட்டம் நடத்த முடியாம போனுச்சு. மெரினா பீச் பக்கம் போவே முடியாம அனுமதி மறுத்தீங்க. அதை தான் கேக்குறாங்க. அப்போ நீட்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? சட்டம் நீட்ல தான் நாங்க எதிர்க்கிறோம். சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அப்ப எதிர்க்கிறோம் அர்த்தம். அப்புறம் வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்திலும் வழக்கு மன்றத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை அரசு முடிவெடுக்குன்றது சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்துதான் போக முடியும். இப்போ இதுல என்னன்னா ஓகே வர நேரம் குறைவா இருக்கு சார். தீர்மானம் போட்டாச்சு, அவ்வளவு நிறைவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு போராட்டம்? அதுக்கு அனுமதி போராட்டம் சொல்ல. அப்ப நீட் எதிர்ப்பு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம், இதுக்கப்புறம் எதுவும் செய்ய போகிறது இல்லைன்னு சொல்ல வராங்களான்றது தெரில. இன்னும் ரஜினி என்ன சொன்னார், திக கடந்த காலத்தில் ஏன் நீட்டுக்கு எதிராக பேரணி நடத்தலைன்னு 2017லையும் 2024லையும் அவங்க நடத்தியிருக்காங்க. அதை போல் இந்த ஆட்சியிலையும் நடத்தியிருக்காங்க. கடந்த ஆட்சிகள் 24 திமுக 24 அது திமுகவும் சேர்ந்து நடத்தினது இல்லை அதான் அது திக மட்டுமே நடத்துனது. திமுக நடத்துனது வேற, திக மட்டுமே நடத்துனது வேற. 17-24 திமுக ஆட்சியிலையும் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தகவலுக்காக. அடுத்தது இந்த பயங்கரமாக பாஜக எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னார். இருமொழி கொள்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கோன்னு. கடந்த காலத்தில் ஒரு அரசு எடுத்த நிலைப்பாடு என்பது தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு மக்களுடைய வரியில் நடத்தப்படுகின்ற மாநில அரசால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டாண்டை எடுத்தோம். அதில் மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்தது ஒன்றிய அரசுடைய ஒரு சர்க்குலர், ஒரு ஜீவோ. அதில் என்ன பண்ணுறாங்க, இல்லை மாநில அரசுடைய 3 பேர் மட்டும் பத்தாது, ஒன்றிய அரசுடைய யூஜிசி நாமினி 2 பேர் வரணும் அப்படின்னு. அது ஒரு 3 வருஷமாக அந்த பிரச்சனையில் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி
யூஜிசி நாமினி 2 பேரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தாவேகா அரசு ஒன்றிய அரசுடைய ப்ரெஷருக்கு விட்டு கொடுத்துருக்கு. அதுவும் எது ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இந்த விஜயோட அரசாங்கம் ஒன்றிய அரசுடைய ப்ரெஷருக்கு விட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் இதுல என்ன சாதுரியம்? எதிர்க்க வேண்டிய விஷயத்துல இதுல எதிர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வியை வச்சா அவங்க திருப்பி சொல்றது திமுக பாஜகவை நோக்கி நெருங்குதா? இல்லைங்க, இது இப்ப அவங்க அப்படிதானே கேக்குறாங்க. திமுக பாஜகவை நோக்கி நகருது அப்படின்றது ஒரு முழுக்க கற்பனையான வாதம். அது நீ வந்து எங்கெங்கயோ போறதெல்லாம் புள்ளி வச்சு ஒரு மேப்பை வரைஞ்சி இதுக்குள்ள திமுக இருக்கு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டோம் நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு ஸ்டாண்டு FCRல அதே ஸ்டாண்டு, டீலிமிட்டேஷன்ல அதே ஸ்டாண்டு, அப்புறம் இப்ப வந்தே மாதரத்துல அண்ணன் ஆராசா அண்ணன் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு வாதத்தை எடுத்து வச்சார். எல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல சட்டமன்றத்துல இருக்கும், நாங்க ஏன் எதிர்க்கணும்? பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை நீங்க பொதுவெளியில உங்களுடைய ஸ்டாண்டை தெரிவிச்சாகணும். அது குறைந்தபட்சம் இந்த அரசுடைய நிலைப்பாடு. இந்த 4 விவகாரத்தை தவிர்த்து வேற எந்த பிரச்சனைகளும் இல்லையா? நான் இப்ப கேட்கிறேன் நேரடியா, எந்த அடிப்படையில் நீங்க யூஜிசி நாமினி ஒன்றிய அரசுடைய அந்த தேர்வு குழுல 2 பேரை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுடைய 3 பேர் போதும் நாங்க சொன்னோம். இல்ல ஒன்றிய அரசுடைய 2 பேரை நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு எந்த அடிப்படையில் ஒத்துக்கிட்டீங்க? அது வந்து மாநில உரிமையை காப்பாத்துறதா? இது உங்களுடைய பாஜக எதிர்ப்புன்ற ஒரு கேள்வி வச்சா அதுக்கு பதில் வராம நீங்க வந்து அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டீங்க. அங்க இந்தியா கூட்டணியில இல்ல, இந்தியா கூட்டணி எடுக்கிற ஸ்டாண்டை நாங்க எடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. த ப்ராப்ளம் காங்கிரஸுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய பிரச்சனைகள் அல்ல, தாவேகாவுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய பிரச்சனைகள் அல்ல. சரி, இவ்வளவுலாம் பேசுறாருல, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல காவேரி விவகாரத்துல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது திமுக வலியுறுத்துது மாநில உரிமையை காப்பாற்றுறதுக்காக அந்த அனைத்து கட்சி. இதுதான் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. இப்ப அண்ணன் சொன்னார் அது எங்களுடைய நிலைப்பாடு இல்ல, தீகா விவகாரத்துல போலீஸ் அனுமதி தர்றோம். அப்ப இது என்ன? ரஜினிட்ட கொஞ்சம் வெளிப்படையாவே கேட்போம். போன தடவை திமுக கூட்டணியில தான் இருந்தீங்க. அப்போ அந்த நேரத்துல விசிகாவும் சரி திமுகவும் சரி ஒன்றிய அரசு நோக்கி எதிர்த்தது அப்படிங்கிறது, எதிர்த்து குரல் கொடுத்தது, எவ்வளோ போராட்டங்கள் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூடலாம் நின்னீங்க. இப்போ அப்படிதான் இருக்குதா? இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது என்னென்னா திமுக அரசுக்கு வந்து முற்றிலும் வந்து ஒன்றிய அரசு எந்த விதமான நிதி பகிர்வையும் கொடுக்க மறுத்தது உண்மை. திமுக வந்து இப்போ இந்த 3 மாசத்துல நீங்க சொல்ற எல்லா நிதி பகிர்வும் வந்துருச்சு. நான் சொல்லிடுறேன். அதாவது இப்பவும் வந்து அந்த வஞ்சம் என்பது இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அதை எதிர்ப்பது என்பது செயலில் காட்டுவதா வார்த்தைகளில் காட்டுவதாங்கிறது ஒரு ஸ்டைல். உங்க ஸ்டைல்லே நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்றேன் உங்க ஸ்டைல். நான் சொல்றது என்னன்னா திமுக ஸ்டைல்லே தாவேகா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. திமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் ஒரு ஸ்டைல் எடுக்கிறாங்கன்னா தாவேகா அதே ஒரு விஷயத்துல அவங்க வந்து வேற ஸ்டைல். என்ன ஸ்டைல் அது சொல்லுங்க. அது செயல்படுறது தான் வந்து செயல்ல பேச மாட்டாங்க. அந்த மௌனமே ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கும். பேசலன்றீங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். அந்த ஸ்டைல சொல்லிடுங்களா, அது என்ன ஸ்டைல்னு? அதாங்க செயல்படுறது தான். அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம பேசுறோமோ இல்லையோ அவங்களுக்கு எதிரான செயல்பாட்டின் மூலமாக நான் பேசுறேன் டாக்டர். இருங்க, நான் பேசுறேன் இருங்க. அதாவது செயல்படுறதுங்கிறதா. நீங்க நீட்டு விஷயத்தை பத்தி கேட்டீங்க. நீட்டு விஷயத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாகவே போராட்ட களத்துக்கு சென்று மாணவர்களிடத்தில் ஆதரவு தெரிவித்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீட்டு விவகாரத்தில் வந்து ஒடுக்குமுறை நிகழ்ந்ததா? அப்படியெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் ஒடுக்குமுறை நடந்ததா இடதுசாரிகள் சொல்றாங்க. டீ பார்ட்டி அவர் அனுமதியை கொடுத்திருக்கலாமே. என்ன பேச விடுங்க டாக்டர். நீங்க என்ன பேச விடுங்க. நீங்க தான் வந்து பேச விடாம தடுக்குறீங்க. இல்ல இருங்க கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன் இருங்க. ஆனா ஒடுக்குமுறை நடக்கலன்னு பதிவு பண்றீங்க. என்ன அடிச்சு வரட்டுனாங்களா? கம்யூனிஸ்டுகள் பதிவு அடிச்சு வரட்டுனாங்களா? இருங்க, நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. அன்னெசரி விடுங்க டாக்டர், ஒரு பதில் சொல்லட்டும். அன்னெசரி டைவர்ட் பண்ணீங்க. டீ பார்ட்டிங்கிறது ஒரு டீ குடிச்சு போனதை டைவர்ட் பண்றாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்றாங்க. டீ குடிக்க போறதுங்கிறது ஒரு அரசியலுங்க. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுல அரசியல் இருக்கு. நீங்க வந்து அவங்களுடைய நிலைப்பு அவங்களோட இணைஞ்சு போறீங்களா இல்லையாங்கிறது அதுல இருக்குது. நீங்க சும்மா டீ குடிக்க போனாங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசினா எல்லாம் சரின்னு அர்த்தமா? அது அப்படியெல்லாம் ஐயா, நான் நக்கலெல்லாம் பேசலங்க. ரஜினிகாந்த்னா நடிகர் ரஜினிகாந்த்ங்கறீங்க, இங்க ரஜினிகாந்த்ங்கறீங்க. அந்த நக்கல் எல்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது. நக்கல் நையாண்டில நீங்க பண்ணிக்கங்க. ஐயா, நான் சொல்றேன் இருங்க. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. கோட்டி சார் ஒரே ஒரு குறுக்கீடு. ஒரே சொல்றாரா கேளுங்க. அதே சமயத்துல ஒரே செகண்ட் கேட்டு பதில் சொல்லுங்க. ரொம்ப நேரம் டைம் முடிய போகுது. ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்க. 10 செகண்ட் கொடுங்க. காவேரி விஷயத்துல 10 செகண்ட் கேட்டு சொல்லுங்க சார். அதாவது
இந்த அதாவது டீ பார்ட்டியில் வந்து கனிமொழி மேடம் கலந்துக்கினது வந்து ஓகே, அது அரசியல், பெரிய அரசியல். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு கார் மேலே வந்துட்டு டாட்டா காட்டின்னு வர்றது, சிரிச்ச முகத்தோடு வர்றது, இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு போனவங்க யாருமே சிரிச்ச முகமா வந்ததில்ல. அது என்ன அரசியல் சார்? இன்னும் சார்ஜ் ஷீட் போடாம இருக்கு, இன்னும் வந்து அந்த இந்த கேஸ் விசாரணை தீவிரப்படுத்தல, இன்னும் யாரு அக்யூஸ்ட்னு வெளியில வரல. இது என்ன சார் அரசியல்? அதையும் சேர்த்து சொல்லுங்க சார். நான் சொல்றேன். அதாவது இப்ப காவிரி விஷயத்தை பத்தி சார் கேட்டார், இப்ப வந்து பொன் வில்சன் சார் கேட்டார். காவிரி விஷயத்தை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பெண்டிங்கா இருக்கு. செய்ய வேண்டியது வந்து அங்க காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு, காவிரி ஒழுங்குமுறை கேட்டுட்டு இருக்காங்க. அதை கூட்ட சொல்லி கூட்டணும், விசிக நிலைப்பாடும் கூட்டணுங்கிறது தான். கூட்ட வேண்டும் என்கிற அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய அமைச்சர் வன்னியரசு கூட அதை கூட்டணும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் நீங்க காவிரி இஷ்யூல போய் கர்நாடகத்தில் போர் தொடுத்து வாங்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லையா? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிமன்றம் சொன்னதே நீங்க தானே, கர்நாடகாவுக்கு போறேன்னு சொன்னதே நீங்க தானே. போறேன்னு சொன்னது எதுக்கு? அங்க வந்து ஒரு சுமூகமான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி பெற முடியுமாங்கிற முயற்சி பண்ணலாம் தான் முதலமைச்சர் சொல்றாரு. அதே சமயம் அதான் சொல்றேனே, கேட்டதே என்னன்னா காவிரி பிரச்சனையில 3ஆம் தேதி போராறுன்றது கூட்டணியில அங்கம் வகிக்கிற அமைச்சரவையில அங்கம் வைக்கிற கட்சிகளுக்கு தெரியுமா? இதுதான் கேள்வி. ஒன்றிய அரசியலும் பாஜக, மாநில அரசியலும் பாஜக உங்களால் பெற முடியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? அதான் கேள்வி சார். அவர் 3ஆம் தேதி போராடினார் சார், அது தெரியுமா? அவர் சொல்லவே இல்லை. நீங்க யாருக்கு மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன போகக்கூடாது சொல்லவே இல்லையா? ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன் சார். பொன்முடி ரகசியமா சொன்ன பிறகு தானே வெளியில தெரியும். அதுதான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. அதான் அப்புறம் அவர் முடிச்சு நேர குறைவா இருக்கு. போறது தெரியாம தான் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் போக கூடாதுன்னு சொன்னாரா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சொன்னாங்க. இல்ல ஆனா அவங்க அமைச்சரே சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே எந்த தகவலும் வரல. ஓகே ஓகே, அடுத்து சொல்றேன். இப்ப நான் அதுக்கு அடுத்து வரேன். நீட் பிரச்சனை சுருக்கமா என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு ஐயா கம்யூனிஸ்ட் அலுவலகம் போனாரு, ராஜ்மோகன் போனாரு. அங்க அந்த மாணவர்கள் கேட்ட கேள்வி என்ன, எங்களுக்கு ஏங்க மெரினால அலோவ் பண்ணல, இல்லைன்னா வேற இடத்துல எங்களுக்கு பொது இடத்துல அலோவ் பண்ணிருக்கலாமே. ஒரு கட்சி அலுவலகத்துல கட்சி சாரா கரப்பான் பூச்சி வந்து இங்க போராடுறதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? பதில் சொன்னாரா? சொல்லல. அதை விட இன்னொன்று சொல்லிட்டார் அவர், நிர்மல்குமார். நீட்டெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் பிளம்பருக்கு, கார்பெண்டருக்கு, எலக்ட்ரிஷியன் படிங்கன்றார். மருத்துவத்தை விட இதை விட வேற என்ன இல்ல? அதுதான் அவர் தானே சொன்னார். இல்ல சார், அவர் சொன்னது நீங்க நீட் வந்து படிக்கிற மாணவர்களை நீங்க உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். நீட்டு முக்கியம்னு கிடையாது. அதுக்கு பதில் நீங்க கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பருக்குலாம் நிறைய வேகன்சி இருக்குது, அது படிங்கன்னு சொல்றாரு. அடுத்தது நான் சொல்ல வரேன். இப்போ முக்கியமான விஷயம் சொல்றேன் சார். இப்போ மது எடுத்துக்கோங்க. மது விஷயத்துக்கு எங்க வந்தாச்சு? ஆன்லைன்ல புக் பண்ணலாம், இப்போ கடையில் வாங்கிக்கலாம், அட்வான்ஸ் ஆன்லைன்ல புக் பண்ணலாம். இன்னைக்கு 11 மதுக்கு தடை 13ஆம் தேதி விதிச்சுட்டு ஒரே நாள் 14ஆம் தேதி அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது என்ன கணக்கு இது? அப்ப சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து வரி கண்ட இடத்துல உயர்ந்து போயிருக்குது. எவ்வளவு பிரச்சனை. மின்சார கட்டணம் எத்தனை இடத்துல உயர்ந்து போயிருக்குது, எவ்வளவு பிரச்சனை. இது ஒவ்வொன்றும் நிர்வாக திறமை இன்மை அப்படின்றதா? பல கேள்விகள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.